ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பிறவி தொடர். பிறவி என்றால் என்ன, அது எப்படி தொடர்கிறது, அதை நாம் எப்படி அறுப்பது என்பதை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். அதில் முதல்ல பிறவி அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வித்தின் மூலம்தான் பிறவி தொடர், வித்தின் மூலம்தான் பிறவி தொடர். இதனை உணர்ந்தவர்களே தன்னை அறிய வல்லவர்கள் அப்படின்னு சொல்றாங்க நம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இப்போ ஒரு தாய் தந்தையர், வித்து கழிவு என்றால் என்ன? ஒரு தாய் தந்தையர் இருவரும் சேர்ந்து வித்து கழிகிறது. அந்த வித்து நாதம் இரண்டும் இணைந்து முதலில் என்ன ஆகிறது? ஒரு கோடு போல, அதைத்தான் ஒரு மாதம் என்று சொல்கிறோம். ஒரு கோடு போல முதல்ல உருவாகும். அப்படி உருவானதுக்கப்புறம் அதுவே மல்டிப்ளை ஆகி பெருக்கம் அடைந்து 2 மாதம் என்று சொல்கின்ற தலை உருவாகும். அதுவே திரும்பவும் பெருக்கம் அடைந்து 3 மாதம் என்று சொல்கின்ற கால்கள் உருவாகும். அதுவே பெருக்கம் அடைந்து 4வது மாதத்தில் மூக்கு உருவாகும். பின் 5வது மாதத்தில் நாக்கு, கண், செவி இவை உருவாகின்றன. 5வது மாதம் முடிந்து 6வது மாதம் வந்தவுடன் நகங்கள் வளர தொடங்குகின்றன. 7வது மாதத்தில் நரம்பு, எலும்பு, சுவாசப்பை, மூத்திரப்பை, இதயம் ஆகிய 5ம் உருவாகிறது. 8வது மாதத்தில் கரு முழுமையாக வளர்ச்சி அடைகிறது. அதனால தான் 8 மாதத்தில் குழந்தை பிறந்தா கூட அது ஒரு குறையுள்ள குழந்தையா இருக்கிறது இல்லை. அப்போ தாயோட வயிற்றில் என்ன ஆகுது? 8வது மாதத்துலேயே அந்த கரு முழுமையாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. 9வது மாதத்தில் தாயோட வயிற்றிலிருந்து, கருப்பையிலிருந்து அது வெளியே வருகிறது, குழந்தையாக வெளியே வருகிறது. இவை அனைத்தும் எப்படி நடைபெறுகிறது? வித்துவின் கலப்பு, விந்துவும் நாதுவும் தாயும் தந்தையும் கலந்ததனால ஏற்பட்டு அது ஒரு குழந்தையாக உருவாகி விட்டது. இப்போ இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அம்மா பால் கொடுக்குறாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? சாதம் விட்டுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லாருமே நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? சாப்பிடும்போது என்னைக்காவது அதை பற்றி நம்ம யோசிச்சுப்போமா? கிடையவே கிடையாது. நம்ம பாட்டுக்கு கபக்கு கபக்குன்னு சாப்பிட்றோம். ஆனால் இந்த சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்ட உடனே முதல்ல வயிற்றில் போன உடனே அது ரசமாக மாறுது. அந்த ரசம் ரசாயன கலவைகள் ஏற்பட்டு இரத்தமாக மாறுகிறது. அந்த இரத்தம் தான் தசையாக மாறுகிறது. அந்த தசையிலிருந்து கொழுப்பு உருவாகிறது. அந்த கொழுப்பிலிருந்து எலும்பு உருவாகிறது. அந்த எலும்பிலிருந்து மஜ்ஜை உருவாகிறது. அந்த மஜ்ஜையிலிருந்து விந்துநாதம் என்கின்ற இந்த சுக்கிலம் உருவாகிறது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா,
ஆண்களுக்கு சுக்கிலம் என்றும் பெண்களுக்கு சுரோனிதம் என்றும் நம்ம சொல்கிறோம். இந்த விந்து நாதம் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி தாய் தந்தையர் இணையும் போது ஒரு கருவாக உருவாகி குழந்தையாக வளர்ந்து வருகிறது. இப்போ இந்த விந்து நாதம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், குழந்தையா இருக்கும்போது நம்ம சாப்பிட்டு அது வளருது இல்லைங்களா, வளர்ந்து இது சுரந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் தலையில் தான் இருக்கும். முதல்ல இது தலையில் இருக்கும். தலையில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அந்த குழந்தையுடைய உடல் வளர்ச்சிக்கு முதல்ல பயன்படும். ஒரு 14 வயது 13லேருந்து 14 வயது ஆன ஆண் பெண் இருபாலருக்கும் வயதுடைய உடலுடைய வளர்ச்சி அங்கே நின்று போயிடுது. அங்கே நின்று போனதுக்கப்புறம் இந்த மூளையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் திருப்பி என்ன ஆகுது, 7 தாதுக்களாக மாறி கடைசியில் விந்துநாதம் என்கின்ற செமனாக மாறிடுது. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூளையிலேயே இருக்கு. இந்த 13 வயசு 14 வயசு வந்த உடனே இது குழந்தை வளர்ந்துடுது இல்லைங்களா. வளர்ந்து முழுசா வளர்ந்ததுக்கப்புறம் இந்த விந்துநாதம் தலையில் இருக்கக்கூடிய இந்த விந்துநாதமானது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், முதுகுத்தண்டு வழியாக வந்து கீழே நம்மளுடைய செக்ஷுவல் கிளாண்ட் என்கின்ற இந்த பால் சுரப்பியை வந்து அடைஞ்சிடுது. இந்த பால் சுரப்பியை சுற்றி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, செக்ஷுவல் ஆர்கன்ஸ் இருக்குது இல்லைங்களா. இந்த பால் சுரப்பியை வந்து அடைஞ்ச உடனே எப்படி நம்மளுக்கு மூத்திரப்பையில் மூத்திரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதை நம்ம விடுவிக்கணும்னு நினைக்கிறோமோ, எக்ஸஸாக சாப்பிட்டோம்னா எப்படி வாந்தி வந்து அதை வெளியே ஏற்றணும்னு நினைக்கிறோமோ, அதே போல் உபரியாக இருக்கின்ற இந்த விந்துநாதம் எப்பொழுது செக்ஷுவல் கிளாண்ட் என்கின்ற பால் சுரப்பியை அடைந்து விட்டதோ அப்பொழுது அது வெளியேற துடிக்கும். அப்படி வெளியேற துடிக்கின்ற ஒரு உணர்ச்சிக்கு தான் என்ன பண்றாங்க, ஒரு ஆண், இளம் வயதுள்ள ஒரு ஆண் ஒரு பெண்ணை நோக்கவும் ஒரு பெண் ஆணை நோக்குவதும் நடைபெறுகிறது. இதை யாராலையும் தடுக்க முடியாது. இது ஒரு இயற்கை விதி. அப்போ இந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்காக தான் நம்ம சுவாமிஜி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயக்கல்ப பயிற்சி என்கின்ற இந்த உயிருக்கான இந்த விந்துநாத பயிற்சி அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, 13 வயசு 14 வயசு ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்துருச்சா உடனே கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கு காயக்கல்பத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காயக்கல்பத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த உபரியா போகின்ற விந்துநாதத்தை நம்ம என்ன பண்றோம், 10 அஸ்வினி பண்ணி மூச்சை இழுத்து ஓஜஸ் விடுறோம். அப்படி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உபரியாக இருக்கக்கூடிய இந்த விந்துநாதம் வெளியேற்றப்படாமல் திரும்பவும் உடல் சக்தியாகவே மாற்றக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி அந்த காயக்கல்ப பயிற்சியில் நடந்துடுது. அதனால தான் அந்த காலத்தில் அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்மளுக்கு செக்ஸ்னால் தான் நம்மளுக்கு வந்து குழந்தை உருவாகுது நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா. அப்போ இந்த பால் உறவு என்பதை நம்ம தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்கவே முடியாது, தடுக்கவும் கூடாது. ஏன்னு கேட்டால் இது நம்மளுக்கு இந்த மாதிரி வெளியேறது நம்மளுக்கு ஒரு எனர்ஜியும் கூட, சரிங்களா. அப்போ இப்படி வெளியேறும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த விந்துநாதம் தான் வளர்ந்து குழந்தையாகி திரும்பி நம்ம சாப்பிட்ட சக்தியில் வந்திருக்கு அப்படின்னா, அப்போ உடலில் இருக்க ஒவ்வொரு செல்களும் எதனால் ஆயிருக்கு, ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியுது. அது ஃபுல்லாக ஒவ்வொரு செல்லிலையும் இந்த விந்துநாதம் என்பது இருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா. அப்போ நம்ம எப்போ ஒரு உறவு கொள்கிறோமோ அப்பொழுது விந்து வெளியேறும் பொழுது ஒரு மிகுந்த இன்பம் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய அந்த விந்துநாதமான அனைத்துமே எழுச்சி பெறுகிறதுனால வெளியேறும் போது ஒரு பெரிய சுகம் இருக்கிறது, ஒரு மயக்கம், டிரான்ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த மயக்கம் ஏற்படுகிறது. இதனால இதைத்தான் என்ன ஆகுது, இந்த மாதிரி உபரியா வெளியேறும் போது அது ஒரு தேவை என்று ஆகிவிடுகிறது. அப்ப ஆசைக்கு இன்னொரு பெயர் என்ன, பால் வழியாக ஏற்படும் போது அதை மோகம் என்று சொல்கிறோம். அப்ப இந்த மோகம் என்ற மயக்கத்தினால மனிதன் என்ன ஆகுறான், திருப்பி இதை
வேணும் 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 வேணும்னு நினச்சி செய்கிறான். இதுவே சின்ன பிள்ளைங்க 14 வயசில் 15 வயசில் இந்த அனுபவத்தை அடைஞ்சிடுச்சுங்கன்னா முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கையே. இதுலேயே அவங்க கவனமெல்லாம் போயிடுமே தவிர படிப்பு சிதறப்படும். அவர்கள் நல்ல தொழில் பார்க்க முடியாது, நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பல தடுமாற்றங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வீறி வாழ்க்கையே ஒரு தடம் புரண்டுடும். அதுக்காக தான் அந்த காலத்தில் நம்மளுக்கு இதுக்கு ஒரு பயிற்சி இருக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம வேதாத்திரி மகரிஷி அவங்க காயக்கல்ப பயிற்சி இதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் கேட்குற ஒவ்வொருவரும் நீங்களும் கற்றுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய உங்களுடைய கணவரோடு பிறந்தவர்கள், மனைவியோட பிறந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வீட்டில் 14 வயசில் ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் காயக்கல்ப பயிற்சியை கொடுத்தே ஆகணும். இது ஒரு 3 நிமிட காலையில் பயிற்சி, 3 நிமிட சாயங்கால பயிற்சி. இதை முறைப்படி இந்த நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தில் இயங்குகின்ற எந்த ஒரு மன்றங்களுக்கும் போய் நம்ம கற்றுக் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பிறவி தொடருக்கு வரோம். இப்போ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இப்படி உருவாகுது. அப்போ ஒரு மரம் ஒன்று இருக்குது. இந்த மரம் வளருது. ஒரு ஆலமரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆலமரத்துக்கு ஒரு 150 வருஷம் ஆகிப்போச்சு. பெரிய மரமாக இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய காற்று, புயல் காற்று வீசினதில் அந்த மரம் விழுந்து போயிடுது. அப்போ திருப்பி அந்த மரம் முளைக்குமா? அதே மரம் வருமா? வரவே வராது இல்லைங்களா? அதே போல ஒரு தாய் தந்தை வித்துவை கழித்தார்கள் என்றால் அந்த வித்துவினால் வரக்கூடிய குழந்தைத்தான் அத்தனையும் பெற்றிருக்கும். எப்படி நம்ம இந்த ஆலமரம் வளர்ந்து என்ன பண்ணுது? நல்ல விதைகளை கொடுக்குது, ஆல விதைகளை கொடுக்குது இல்லைங்களா? அந்த இத்தினூண்டு விதையில அந்த மொத்த ஆலமரத்துடைய அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு இல்லைங்களா? அத்தனையும் இருக்கு. கூடுதல் குறைச்சல் ஒண்ணுமே இருக்காது. அந்த மரத்தை நம்ம மட்டும் அந்த விதையை மட்டும் நம்ம மண்ணுக்குள்ள போட்டு தண்ணியை மாத்திரம் லேசா ஊத்தி விட்டோம்னா அது பாட்டுக்கு வளர்ந்து இதே ஆலமரமா வளர்ந்து நிற்கும். இதே போலதான் தாய் தந்தையர்களுடைய வித்து கழிந்தால் அதிலிருந்து வரக்கூடியது என்னது? பிள்ளைகள். அப்ப பிறவி என்பது முதல் பிறவி தாய் தந்தையராக இருந்தால் கழிவை பெற்ற அவர்களுடைய பிள்ளைகள் தான் மறுபிறவி. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப என்ன ஆகுது? இதே மாதிரி பிறவிகள் அந்த பிள்ளை திருப்பி பெருசாகும், அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும், அந்த பிள்ளை திருப்பி கழிவுப்படும், அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், திருப்பி அந்த குழந்தை இப்படி வரும். இப்படியே என்ன ஆகுது? நம்மளுக்கு பிறவிகளானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இங்கே தான் ஆன்மீகம் இருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் கரு உருவாகும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அப்படி உருவாகும் கருத்தான் பிறவி தொடர் என்பது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்திற்கு வந்தால் மட்டுமே தெரியும். அப்ப இந்த பிறவி தொடரை நம்ம எப்படியெல்லாம் தொடருதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை எப்படி அறுக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த விந்து நாதம் சொன்னோம். நம்ம இந்த விந்து நாதத்துல சுத்த சக்தி அப்படின்னு அதை தமிழில் சொல்கிறோம். இங்கிலீஷில் அதுக்கு பேர் எக்டோபிளாசம்னு பேர். இந்த எக்டோபிளாசத்துடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறது, எண்ணுகிறது, சொல்கிறது, செய்கிறது அத்தனையும் இதில் பதிஞ்சிருக்கும். எங்கெல்லாம் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுலையும் அது பதிஞ்சிருக்கும். மூளையில் இருக்கக்கூடிய செல்களிலும் இது பதிந்திருக்கும். இப்படி பதிந்திருப்பது தான் என்ன ஆகுது? கருவழியாக பிள்ளைகளுக்கு செல்கிறது. அதனால்தான் நம்ம நல்லதே செய்யும் போது பிள்ளைகளுக்கு நல்லது போறதும், நம்ம கெட்டது செய்யும் போது பிள்ளைகள் துன்பங்களை அனுபவிக்கிறதும் நம்மளுக்குள்ள நிகழுது. அப்போ நம்ம நல்லதே செய்யணும். நல்லதே செஞ்சாதான் நல்லது போகும். ஆனால் மனிதனாக பிறந்தவனால நல்லது மட்டும் செய்ய முடியுதான்னு கேட்டால் செய்ய முடியாது. ஏனென்றால் அது ஒரு இயற்கை விதி. மனிதன்
விலங்கிலிருந்து வந்தவன், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் நம்மளுக்கு தெரியும். அப்போ இப்போ குரங்கு விலங்கினங்கள் என்ன செய்யும்? தனக்கு வேண்டிய உணவை தானே செஞ்சுக்க அதுக்கு தெரியாது, அறிவும் கிடையாது. அப்போ அது என்ன பண்ணும்? மற்ற உயிர்களை அடித்து கொன்று சாப்பிடும். அப்படி அடித்து கொன்று சாப்பிடும் பொழுது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தா, இன்னொரு உயிரை அடித்து கொன்னுடுது, அதனால் கொலை செய்யுது, அதனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்துடுது, அது துன்புறுத்துது. இதெல்லாம் என்னாவது? அதனுடைய வித்துக்கள்ல பதிஞ்சிருக்கு இல்லைங்களா? அதிலிருந்து வந்த நமக்கும் அதே பதிவுகள் இருக்கின்றன. ஆனால் அவைகள் எதற்காக ஒரு உயிரை கொள்ளுகின்றன? தான் வாழ்வதற்காக. ஆனால் மனிதன் செய்கின்ற அத்தனை செயல்களும் தான் தனது என்ற ஈகோ, தன்முனைப்பினால்தான் அவன் அத்தனை தவறான காரியங்களையும் செய்து விடுகிறான். அவன் உணர்ச்சி பயப்பட்டு ஆற்றும் அத்தனை செயல்களும் பாவங்களாக மாறிவிடுகின்றன. இந்த பாவ பதிவுகள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த எக்டோபிளாசத்தில் பதிஞ்சு பிள்ளைகளுக்கும் போயிடுது. சரிங்களா? இப்போ இயற்கையாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், இந்த உடலுக்குள்ள அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இறைவன் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனுடைய படைப்பில் இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல்னு சொல்லுவோம். அதாவது வேண்டாதது ஒன்று நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அதை தள்ளி விட்டுரும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இஎன்டி டாக்டர் கிட்ட போகிறோம். போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு? த்ரோட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு மெட்டலை ஒன்று எடுத்து நாக்கை நீட்ட சொல்லி வைப்பார். வச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படின்னு ஒரு சத்தம் போடுறோம். ஏன் அப்படின்னா, அந்த ஃபாரின் பார்ட்டிக்கல் இருக்கு, நீ அதை வெளியே தள்ளு அப்படின்னு என்ன சொல்லுது? நம்மளுடைய அறிவு சொல்லுது. நம்ம அதை வெளியே தள்ளுறோம். இது கூட பரவாயில்லை. இன்னும் ஒரு முக்கியமான நுணுக்கமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தாய் கருவுற்ற உடனே இந்த உடம்புக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால், இதுக்குள்ள ஒரு அறிவு. அந்த அறிவு என்ன பண்ணும் தெரியுமா? ஐயோ, நம்மளுக்கு வேண்டாத பொருள் ஏதோ ஒன்று உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை வெளியே தள்ளுறதுக்கு பார்க்கும். அப்படி வர்ற ஒரு சிம்டம் தான் பெண்களுக்கு மாசமாக இருக்கும்போது வரக்கூடிய ஒரு வாந்தி. இப்படியாவது அதை வெளியே தள்ளிடுவோம் அப்படின்னு அதை அப்படி வாந்தி எடுக்க வைக்கும் ஒரு பெண்ணை. அதுக்குள்ளே ஒரு எம்ப்ரியோன்னு ஒன்று வரும் 3 மாதம் கழிச்சு. அந்த எம்ப்ரியோ வந்தவுடனே இது என்ன நினச்சிக்கோன்னா, ஓஹோ அதை விட்டு போயிடுச்சாக்குன்னு நினச்சிக்கும். ஏன்னா இந்த எம்ப்ரியோ அந்த உணர்வுகள்லேருந்து அதை என்ன பண்ணும்? தள்ளி வச்சிடும். அதனால தான் இந்த 3 மாதம் வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிற அந்த 3 மாதமும் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை நம்ம இம்யூனிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த இம்யூனிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களுக்கு கருவுற்றிருக்க பெண்களுக்கு நிச்சயமாக அது தங்கவே தங்காது, வெளியே வந்துடும். இந்த இம்யூனிட்டி கூட ஓரளவுக்கு இருக்கணும். அப்போ இந்த இம்யூனிட்டி எல்லாம் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் நம்மளுக்கு எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதிலிருந்து தான் வருது. இப்போ இது உடல் சம்பந்தமான விஷயம். ஆனால் இந்த மூளையை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த மூளைக்கு என்னன்னா, இது நல்ல எண்ணம், இது கெட்ட எண்ணம் அப்படின்னு தெரியவே தெரியாது. எல்லா எண்ணத்தையும் என்ன பண்ணோம்? பதிச்சுக்கும். நல்லதையும் பதிச்சுக்கும், கெட்டதையும் பதிச்சுக்கும். என்ன பண்ணும்? பதிச்ச எண்ணங்கள் சும்மா இருக்கவே இருக்காது. எப்படியாவது ஒரு நாள் அதை நிறைவேற்றியே தீரும். அப்படி நிறைவேற்றி தீருகின்ற நாள் தான் அதுக்கு என்னது? நிறைவு. இப்படி நிறைவேற்றி கொள்ள எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு முயற்சி தான் பிறவியாக தொடர்கிறது. சரிங்களா? இப்போ ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஆணோ பெண்ணோ, ஓகே ரைட்டா? இல்லை 2 பேரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நிறைவேற்றாத ஆசைகள்லாம் அப்பா கிட்ட இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த அப்பா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைங்க கூட இணைஞ்சு தன்னோட ஆசைகளை நிறைவேற்றி கொள்வார். இதுவே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஏழை, நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும்னு என்னோட ஆசை. ஆனால் நான் ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் அந்த பக்கம் போகிற காரெல்லாம் பார்த்து நம்ம எப்போ பணக்காரனாகவும் நினச்சிட்டு போயிட்டே இருக்கேன். அப்புறம் போயிட்டு ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட்லேயே நான் இறந்து போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த பதிவுகள், மூளை செல்களில் இந்த பதிவுகள்லாம் இருக்குது. எந்த பதிவுகள் இருக்குது? நான் பெரிய பணக்காரன் ஆகணுன்ற பதிவுகள். எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்தது அப்படின்னு சொன்னால், நான் போய் குழந்தைங்க
குழந்தைங்களோட இணைஞ்சு அதை எப்படியோ தீர்த்துக்குவேன். ஆனால் எனக்கு கல்யாணமே ஆகலைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒத்த எண்ணமுடைய ஒருவர்களுடைய மனசுக்குள்ளே போய் என்னோட பதிவுகள் எல்லாம் நான் தீர்த்துக்குவேன். இது எப்படி போகும் அப்படின்னு கேட்டால், யூஸ்வலாக ஒருவன் ரொம்ப பயப்படும் பொழுதும், ரொம்ப உடலில் உயிர் சக்திகள் ரொம்ப குறைவாக வீக்காக இருக்கும் பொழுதும், மயக்கமாக இருக்கும் பொழுதும், நல்ல நுண்ணிய நிலையில் இருக்கும் பொழுதும் இந்த ஆத்மாவானது உள்ளே போய் தன்னுடைய ஆசை அவங்களோட இணைஞ்சு அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ளும். அதனால தான் அன்பர்களே, நல்லாக நினைவில் நம்ம வச்சுக்கணும், இந்த உடம்பு நம்மளுக்கு ஒரு தரம்தான். அதுக்கப்புறம் நம்ம நினச்சா கூட நம்மளுக்கு இந்த உடம்பு கிடையாது. நம்மளுடைய ஆசைகளை நம்ம நிறைவேற்றிக்க நம்ம ஓசி உடம்பைத்தான் நாடணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இப்போ நான் இந்த மாதிரி ஆசையோடு நிறைவேறாமல் நான் இறந்து போயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல முனிவர் தவம் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் நுண்ணிய நிலையில் இருக்காருன்ட்டு நான் அவருக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. போனதுக்கப்புறம்தான் தெரியும், ஐயோ என்னடா இது, நம்ம கார் வாங்கணும் பங்களா வாங்கணும்னு நினச்சா இவர் என்னமோ தியானம்ன்றாரு, சமாதானம்ன்றாரு, உலகம் என்றாரு, எல்லாரும் தவம் பண்ணணுன்றாரு, தவறான மனிதனுக்குள்ளே வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினச்சி எந்த ஒரு நுண்ணிய நிலையில் நான் போனோனோ அதே ஒரு நுண்ணிய நிலையில் வெளியே என்ன பண்ணுவேன்னா, இதே மாதிரி ஒத்த எண்ணமுடைய ஒரு மனிதனுடன் இணைந்து என்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டு என்னுடைய பதிவுகளை விடுப்பேன். சரிங்களா? இதைத்தான் என்ன சொல்றாங்க, இனம் இனத்தோடு சேரும் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இதுதான் எந்த எண்ணம் உடையவர்களாக நாம் இருக்கிறோமோ அந்த எண்ணம் உடையவர்களுடைய எண்ணம் தான் நம்மிடம் ஊடுருவும் அப்படின்றத நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் எப்பொழுதுமே நல்லவைகளையே நாம் நினைக்க வேண்டும். இப்படி ஒரு விதமாக நம்மளுடைய பிறவி தொடர்ந்து முடிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னு பார்த்தா, நிறைய வாழ்க்கையில் பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் விட்டு போச்சு, இல்லை மாற்றி செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தோம், அதை முடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நம்ம ஒத்த எண்ணமுடைய ஒருவரை நாடி தான் நம்ம அவங்களோட இணைஞ்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும். அதுக்கு பெரிய உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வள்ளலார் அவர்களை தான் சொல்லணும். மனிதனுக்கு 3 பசி இருக்குது. முதல்ல என்னன்னு கேட்டோம்னா குடல் பசி, அதுக்கப்புறம் உடல் பசி, அதுக்கப்புறம் தான் அறிவு பசி. அப்போ இந்த முதல்ல, அதனால அவர் விஷயங்களை சொல்லணும்னு நினைச்ச போது மனுஷன் எல்லாம் பசியில் இருந்தான். அவனுக்கு சொன்னால் மண்டையிலேயே ஏறாதுன்றதுக்காக ஒரு அணையா அடுப்பை ஏற்றி வச்ச மகான் இன்னைக்கும் அந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த மகான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, தான் எல்லாம் சொல்லிட்டாரு, ஆனால் பாமர மக்களுக்கும் போய் சொல்கிற மாதிரி எளிமையாக சொல்லணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்ததுனால என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷியோட உடம்புல 10 ஆண்டுகள் வாழ்த்து தான் சொல்ல வேண்டிய நினைத்த அனைத்தையும் கவிகளாகவும் எழுத்து வடிவில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நான் இன்னைக்கு சொல்கிற விஷயம் கூட அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். அப்போ பிறவி தொடர் என்பதை பற்றி நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் முழு பங்கு நம்ம வள்ளலார் அவர்களை சார்ந்தது தான். அப்போது இந்த பிறவி தொடர் இந்த மாதிரியாக நம்ம ஒரு ஒத்த எண்ணமுடைய ஒருவரை அண்டி அந்த பிறவியை நம்ம முடித்து கொள்ளலாம். இப்படி ஒரு நிறைவு பெறும்பொழுது நம்மளுடைய பதிவுகள் நீங்கி நம்மளுடைய பிறவி அறுபடுகிறது. சரிங்களா? சரி, இப்போ ஏன் பிறவி திரும்பி திரும்பி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறது நம்மளுடைய கண்களால் பார்த்து, காதுகளால் கேட்டு, நாக்கினால் பேசி அல்லது சுவைத்து, மூக்கினால் மணந்து அல்லது சுவாசித்து, தோள்களினால் உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம். இதை நம்ம இதை உணர்றதை செயல்படுறதுக்கு நம்மளுக்கு இருக்கின்ற 2 கால்கள், 2 கைகள், வாய், பால்குறி, குதம் இவையெல்லாம் கர்மேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த ஞானேந்திரியங்களை கொண்டு தான் நம்ம வாழ்க்கை வாழறோம். இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இதில் ஒன்றை பார்த்த உடனே அதில் இருக்கக்கூடிய கலருகள் எல்லாம் பார்த்து ஒரு மயக்கம் வந்துடுது. இதுக்கு ஒரு முக்கிய உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைய சினிமா. அன்றைய சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது எனக்கு பாட சொல்லி கொடுத்துருக்கு, பேச சொல்லி கொடுத்துருக்கு, எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கு, தத்துவங்களை சொல்லி கொடுத்துருக்கு, எத்தனையோ விஷயங்களை எனக்கு இன்றைய சினிமா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போனீங்கன்னா 3 மணி நேரம் போனதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு
ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்கிறது. அப்படி பொழுதுபோக்கு சித்திரமாக அது மாறுவதற்கு அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்தா, இந்த புலன் கவர்ச்சிக்கு வேண்டிய அனைத்தும் அதில் இருக்குது. வெரி கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ். ஒரு பொண்ணை முடியை கலர் பண்ணிக்கிட்டு அந்த முடியை இப்படி விடுறத ஒரு நொடி காட்டுறாங்க. அப்போ மியூசிக் எடுத்திங்கன்னா டங்கு 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 டங்குன்னு காதுக்கு அப்படி யாராலையும் இன்னைக்கு பாடவே முடியாது, நினச்சா கூட பாட முடியாது, கேட்க தான் முடியும். அந்த அளவுக்கு டங்கு 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 டங்குன்னு ஒரே சத்தம் நல்லா இருக்குங்க. நம்ம போய் இயர்ஃபோனில் ஹெட்ஃபோன் போட்டு கேட்கும்போது அருமையாக இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா அந்த அளவுக்கு புலன்களுடைய கவர்ச்சி இருக்கிறதுனால எந்த ஒரு சினிமாவை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு கதை இருக்கும், அந்த கதையில் ஒரு விளக்கம் இருக்கும், ஒரு தெளிவு வரக்கூடிய ஒன்றளவுக்கு ஏதாவது ஒன்று நிச்சயமாக இருக்கும். இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியாது. ஆனால் அது போய் மக்கள் கிட்ட சேரவே முடியாத அளவிற்கு அவ்வளோ அளவுக்கு அதில் ஒரு புலன் மயக்கம். இன்னைக்கு ஒரு சினிமாவை பார்த்து ஒரு பெண் தான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்து மயங்கி செலவு பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் இப்போ கிட்டத்தில் ஒரு கல்யாண பொண்ணு ட்ரெஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அந்த பொண்ணு வீட்டில் கூட வந்திருந்தவங்க ஒருத்தவங்க, கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க ஒருத்தவங்க ரொம்ப அழகான ப்ளவுஸ் போட்டிருந்தாங்க. நான் கேட்டேன், ரொம்ப அழகாக இருக்கேன் உங்கள் ப்ளவுஸ், எவ்வளோங்க அப்படின்னு கேட்டேன். ப்ளவுஸ் மட்டுமே 3000 ரூபான்னாங்க. நான் அசந்து போயிட்டேன், என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. இன்னும் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். நோ ஐ மேட் இட் அப்படின்னாங்க. யூ மேட் இட் விச் டெய்லர் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஒரு டெய்லர் பேர் சொன்னாங்க. 3000 ரூபான்னு சொன்ன உடனே நான் நிஜமாவே வாயடைச்சு போயிட்டேன். அவங்க இத்தனைக்கும் ஷீ இஸ் நாட் ஏர்னிங், அவங்க சம்பாதிச்சா கூட பரவாயில்லன்னு நம்ம ஒரு விதத்தில் சாந்தம் அடைஞ்சிக்கலாம். அவங்க கணவர் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி ஒரு மயக்கம் பாருங்கள் அந்த ப்ளவுஸ்னால. அது அவங்க நிற்கவே இல்லை, அவங்க ப்ளவுஸ் தான் எல்லார்கிட்டையும் நின்றுச்சு. இதைத்தான் நம்ம வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து தான் ஒருவர் மனதில் நிற்போமே தவிர நம் ஆடை அலங்காரத்தில் அல்ல அப்படிங்கிறத அவங்க ரொம்ப விவரமாக சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கும் மதர் டெரசாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய முகம் நம்மளுக்கு ஞாபகம் வருதான்றதை பார்த்தோம்னா முகத்தை விட அவர்கள் செய்த தொண்டு தான் நமக்கு ஞாபகம் வருது இல்லைங்களா? யாருடைய உருவமும் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் சட்டு ஞாபகம் வராது. அதனால தான் தவத்தில் கூட என்ன செய்கிறோம், நம்ம டெய்லி பார்க்குற அம்மா அப்பா உங்கள் தாய் தந்தையரோட உருவத்தை நினைங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு ஒருத்தவங்களுடைய உருவம் மனசில் நிற்காது, அவர்கள் செய்கிற செயல்கள் தான் மனசில் நிற்கும். அதனால் நம்ம எப்போதுமே நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அப்படி நல்ல செயல்களை செய்யாத இருக்கிறது தான் நம்மளுடைய பிறவியானது தொடர்வதற்கு காரணமாக அமைகிறது. சரிங்களா? இப்போ இந்த புலன் மயக்கத்தினால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திரும்பி செஞ்சதையே செஞ்சு ஒரு புடவையை பார்த்துருப்போம், ரொம்ப பிடிச்சிருக்கோம், வாங்கிட்டு வந்திருப்போம். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ இந்த மாதம் அதுக்குள்ளே இருந்த பணத்தை செலவழிச்சிட்டோமே, இன்னும் குறை இருக்கிற 15 நாளை எப்படி நம்ம ஓட்டுறது அப்படின்னு நினச்சி பக்கத்தில் உடனே வாங்கி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்படி வருது அப்படின்னு கேட்டால் புலன் மயக்கத்தினால தான் வருது. அப்போ முதல்ல நம்ம தடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புலன் மயக்கத்திலிருந்து நம்ம விடுதலை அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் துரிய தவம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்க கொடுக்குற தவத்துக்கு பேரு ஆகினே. இரு புருவங்களுக்கு மத்தியில் நம்ம தவம் ஏற்றுறோம். இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் புலன்கள் அத்தனையும் அடங்குது. அதுக்கப்புறம் துரியம் வரும், உச்சியில் மனம் வைத்து தவம் ஏற்றுறோம். அந்த மாதிரி தவம் ஏற்றும் போது என்ன ஆகுதுன்னா புலன்களோட அறிவும் இணைந்து விடுகிறது. அப்போ நம்மளுக்கு பழக்கத்தில் ஒரு புடவையை பார்த்துட்டு வாங்கணும்னு தோணினா கூட அடுத்தது உடனே அறிவு என்ன சொல்லும், வேண்டாம் உங்ககிட்ட இனாஃப் இருக்குது அப்படின்னு சொல்லும். இல்லைன்னா இப்போ வேண்டாம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் வாங்கிக்குவோம் அப்படின்னு அந்த அறிவு எடுத்து சொல்கிற அளவுக்கு இந்த துரிய தவம் நமக்கு பயன்படுகிறது அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால புலன் மயக்கம் போகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு துரிய தவம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சரிங்களா? அடுத்ததாக இருப்பது தன்முனைப்பு என்பது. தன்முனைப்பு என்றால் ஈகோ, தான் தனது என்கின்ற இந்த இரண்டும் கொண்டது தான் இந்த தன்முனைப்பு என்பது. தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று தான் தன்முனைப்பாகிறது. இந்த 2 பற்றுகளும் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், உணர்ச்சி வயப்பட்டு தவறுகள் செய்கிறோம். இந்த மாதிரி நம்ம செய்கின்ற தவறுகள் தான் என்னவா இருக்குது,
பொய், களவு, சூது, கற்பழிப்பு, கொலை என்கின்ற இந்த 5 மகா பாவங்களும் இதில் தான் நடந்துருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உயிரினங்கள் வாழ்வதற்காக செய்கின்றன பாவங்களை. ஆனால் மனிதனாகப்பட்டவன் தன்னுடைய தன்முனைப்பினால தான் மற்றவர்களை துன்புறுத்துகிறான்னு. அப்போ இந்த தன்முனைப்பு ஒழிய வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? தவத்தோட அகத்தாய்வு என்பது வேண்டும். அப்படின்னு நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அகத்தவத்தோட நம்மளுக்கு அகத்தாய்வு என்கின்ற இன்ட்ராஸ்பெக்ஷனையும் கொடுத்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து, ஆசை எண்ணம் ஆராய்தல் என்றால் என்ன, எண்ணம் என்றால் என்ன, எண்ணத்தை எப்படி ஆராய வேண்டும், ஆசையை எப்படி சீரமைத்து கொள்ள வேண்டும், சினத்தை எப்படி தவிர்த்து கொள்ள வேண்டும், கவலையை எப்படி ஒழிக்க வேண்டும், நான் யார் என்ற தத்துவத்தையும் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளுக்கு அகத்தவத்தோட இந்த அகத்தாய்வு வரும் பொழுது என்ன நடக்குது? அகத்தவத்தினால நம்மளுக்கு புலன்மயக்கம் போகுது, அகத்தவத்தினால புலன்மயக்கம் போகுது, அகத்தாய்வுனால தன்முனைப்பு போகுது. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது பழிச்செயல் பதிவுகள். இந்த பழிச்செயல் பதிவுகள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பாவம்னு சொல்றோம். பாவம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? பெருசாக கொலை பண்ணுறது, திருடுறது, இதைத்தான் நம்ம பாவம்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஒருத்தனுடைய காலை தெரியாமல் மெரிச்சிட்டு போயிட்டோம், ஏதோ ஒரு அவசரத்தில் போயிட்டோம், ஓடி போயிட்டோம், அவனுக்கு ஒரு சாரி சொல்லலை, அவனுக்கு ஏற்பட்ட வலிக்கு ஒரு மருந்து போடலை, ஒரு வருத்தத்தை தெரிவிக்கலை அப்படின்னா அந்த அலையே ஒரு சாப அலையாக வந்துடும், அதுவே பாவமாக மாறிவிடும். அப்படின்னா பாவம் என்பது எவ்வளோ ஒரு நுணுக்கமாக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு செயல்ன்றதை நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போ இந்த பழிச்செயல் பதிவுகள் பாவங்களை இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி செஞ்சு வரக்கூடிய பாவங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கர்மாக்கள்னு சொல்கிறோம். இதை தான் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு நம்ம பிரித்து சொல்கிறோம். இப்போ இந்த கர்மாக்களை நம்ம போக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற கர்மாக்கள், நம்ம செஞ்ச பாவங்களை ஒரு பக்கம் வச்சுடுவோம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்கணும். அப்போ இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 வழிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வேதாத்திரி மகரிஷி. அந்த முதல்ல என்னன்னு கேட்டால் பிராயச்சித்தம். முதல்ல பிராயச்சித்தம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம், ஒருத்தனை இடித்து தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு வேகமாக போயிட்டோம்னா அவனுடைய துன்ப அலைகள் நம்மளை தாக்கி அது ஒரு சாபமாகி பாவமாக மாறிவிடுகிறது. இதை நீ கழிக்கலை அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது அந்த பாவத்தை வேறு விதமான துன்பமாக அதை அனுபவிக்கும். அப்போ நீ என்ன செய்யணும்? பிராயச்சித்தம்னா உடனே வண்டியை நிறுத்தி அவனுக்கு அடிபட்டிருக்கான்னு பார்த்து அவனுக்கு வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போய் மருந்து வேணும்னா மருந்து வாங்கி கொடுத்து அவனுடைய பாவத்தை போக்க வேண்டும். இந்த மாதிரி உடனுக்குடனே செய்யறதுக்கு பேர் பிராயச்சித்தம். அதுக்கப்புறமா சொல்கிறது மேல்பதிவுன்றதுக்கு இங்கிலீஷில் ஆட்டோ சஜஷன்னு பேர். ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது, ஒரு சிடி இருக்குது, அந்த சிடியில் நிறைய பாடல்கள் இருக்குது. இந்த பாடல்கள் வேண்டான்னு நம்ம நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது மேலே நம்மளுக்கு பிடிச்ச வேறு பாடல்களை போட்டால் ஏற்கனவே இருக்கிற பாடல்கள் போயிடுது இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளுக்குள்ளே என்னென்ன குணங்கள், கெட்ட குணங்கள் இருக்குது, வேண்டாத தேவையற்ற எண்ணங்கள் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மாறுறதுக்குரிய தேவையான அதே சார்புள்ள வேறொரு நல்ல எண்ணத்தை அது மேலே போட்டு அனுப்புறது மேல்பதிவுன்றது, ஆட்டோ சஜஷன்றது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரொம்ப கோபம் வர டைப்புன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் அதனால் அடிக்கடி சண்டை வருது, உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி சண்டை வருது, இல்லை ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும், இல்லை ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, டெய்லி காலையில் எழுந்த உடனே நான் இன்று என் கணவரிடம் எக்காரணத்தை கொண்டும் கோபம் கொள்ள மாட்டேன், என் மனைவியிடம் நான் கோபம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே வந்தோம் அப்படின்னா மனைவி இல்லது கணவன் மேலே கோபம் வரும் பொழுது நம்ம போட்ட எண்ணமும் கூடவே வரும், கோபப்பட மாட்டேன் அப்படின்றதும் கூட வரும். அதனால என்ன ஆகும்? இந்த கோபம் என்பது எண்ணமாக தோன்றி
செயலாக மலர்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் செல்ஃபோனை தூக்கி உடைக்கிற டைப்புன்னு வச்சுக்கோங்க. இல்லை எதிர்த்தா போல இருக்க உங்கள் குழந்தைங்களை அடிக்கிற டைப்புன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த எண்ணம் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், முதல்ல செல்ஃபோன் போட போகும்போதே இது போடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துடும், நம்ம போட மாட்டோம். குழந்தைங்களை அடிக்கும் போதே அடிக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துடும், நம்ம அடிக்க மாட்டோம். அப்போ இந்த மேல் பதிவு என்பது நம்மளுடைய பாவ பதிவுகளை போக்கக்கூடிய இரண்டாவது அம்சமாக தெரிகிறது, வருகிறது, இருக்கிறது. அப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ப்ளூ கலர் நீலம் பட்டுச்சு, நீலம் கலந்த பக்கெட்டில் தண்ணி இருக்குதுன்னு சொன்னால் அதை கொட்டாமல் நம்ம வெள்ளை தண்ணியை ஆக்கணும்னா என்ன பண்ணணும், அதை குழாக்கடியில் திறந்து விட்டுட்டோம்னு சொன்னால் தண்ணி ஃபுல்லாக கொட்டி 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 ப்ளூ தண்ணி எல்லாம் போய் வெள்ளை தண்ணி ஆகிடும் இல்லைங்களா. நம்ம டிவிலெல்லாம் பார்க்கணும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும்போது சொல்லிடுவாங்க, அந்த எண்ணத்தை மறந்துடுங்க, இந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க அப்படின்வாங்க. ஒரு தரம் ஒரு எண்ணம் வந்துடுச்சின்னு சொன்னால் அதை லேஸில் நம்மளால் வெளியே கொண்டு போடவே முடியாது. திருப்பி 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 அதே மன அலைச்சூழலில் வந்து 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 உங்களை கஷ்டப்படுத்தும். அது இன்பமாக இருந்தால் இன்பம், துன்பமாக இருந்தால் அதுதான் டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்கு கொண்டு போய் விட்டுறது. அதனால் இந்த மேல்பதிவு என்பது நம்மளை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய இரண்டாவது டூல், பாவத்தை அழிக்கக்கூடிய இரண்டாவது அம்சம். அது மூன்றாவதானது மேல்பதிவு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பாவம் பண்ணாமல் இருக்கோம் இல்லைங்களா. அதனால தான் சுவாமிஜி என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நைட்டு படுக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு யோசிச்சுட்டே இருங்க. ஒருத்தவங்க உங்களால் நீங்கள் வருத்திட்டீங்கன்னாலோ நீங்கள் வருத்தாமையே அவங்க வருந்திட்டாங்கன்னாலோ ரெண்டும் ஒன்று தான். ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க உங்களால் வருந்திட்டாங்கன்னா முதல்ல அவங்க வருத்தத்தை போக்க வேண்டிய பிராயச்சித்தத்தை அன்றைக்கே பண்ணிடுங்கன்றார். உடனே ஃபோன் பண்ணி ஒரு சாரி சொல்கிறதும் இல்லை அதுக்கு ஈடு இணையாக நாளைக்கு என்ன செய்யணுன்றதை அதை சொல்லிடுறதோ முதல்ல செஞ்சிடணும். ரெண்டாவது மேல்பதிவு. இந்த மேல்பதிவு தான் நம்மளுடைய பழக்கத்திலிருந்து நம்மளை விடுவிக்க பயன்படும். நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இல்லவே இல்லை. சுவாமிஜி என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராக்டிஸ் ஒன்லி மேக்ஸ் பர்மனன்ட்ன்றார். காலையில் 8 மணிக்கு எழுந்த பழக்கமானவனுக்கு காலையில் 8 மணிக்கு தான் விழிப்பு வரும். 5 மணிக்கு எழுந்தவனுக்கு தூங்கலாம்னு நினச்சா கூட 5 மணிக்கு விழிப்பு வந்துடும் இல்லைங்களா. அதனால் பழக்கம் என்ன ஆகும், பர்மனண்ட் ஆக்கிடும். அதனால தான் மனுஷன் பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் நடுவில் போராடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவார். யாருக்கு சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு தெரியாது, யாருக்கு குடிக்கக்கூடாதுன்னு தெரியாது, யாருக்கு கோவப்படக்கூடாதுன்னு தெரியாது. நம்மளுக்கு தெரியாதது என்ன இருக்குது, எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மனப்பயிற்சி வேண்டும். அந்த மனப்பயிற்சி தான் தியானமும் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்கின்ற அகத்தாய்வும் ஆகும். அப்போ இந்த மேல்பதிவு வர 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 என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இந்த வினைப்பதிவுகள் போய்கொண்டே இருக்கின்றன சரிங்களா. அதுக்கப்புறம் முதல்ல பிராயச்சித்தம், ரெண்டாவது மேல்பதிவு, மூன்றாவது தேய்த்தழித்தல். நான் முதல்ல என்ன சொன்னேன், நம்மளுக்கு துரிய தவம் சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொன்னேன் இல்லைங்களா. துரிய தவத்திற்கு மேல்நிலை தவங்கள் நம்ம கிட்ட இருக்கு. பஞ்சபூத நவகிரகம் இருக்கு, பஞ்சபூத நவகிரக தவம் இருக்கு, 9 மைய தவம் இருக்கு, பஞ்சேந்திரிய தவம் இருக்கு, நித்யானந்த தவம் இருக்கு. இந்த மாதிரி தவங்கள்லாம் மேல்நிலை தவங்கள். இந்த தவங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பெற்றோர்கள் மூதாதையர் கிட்ட இருந்து வந்திருந்த பதிவுகள் அத்தனையும் தேய்த்தழிக்கப்படுகின்றன. ரப்பர் எடுத்து அழிச்ச மாதிரி அந்த மேல் பதிவு அந்த மேல்நிலை தவங்கள்ல கரைஞ்சு போயிடும். இந்த மாதிரி நம்ம எவ்வளவு பதிவுகளை கழிச்சுக்கிட்டே வரோமோ அவ்வளவு நம்மளுடைய பிறவியுடைய நீடிப்பு என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே போகும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாவத்தை மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா திரும்பி 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 பிறவி தொடர் வந்துட்டே இருக்கும். நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம், ஒருத்தனை பார்த்தா ஐயோ எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நினைக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் அவங்க முன்னாடி அவங்க பெரியோர்கள் செஞ்சதைத்தான் அவங்க முன்னாடி அவங்க பெரியோர்கள் இல்லை அவங்களோட சேர்ந்து இவங்க செஞ்சதை எல்லாம் சேர்த்து தான் இந்த பிறவி என்பதாவது தொடர்ந்து கொண்டே வருகிறது.
இப்போ இந்த மாதிரி பிறவி தொடர நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ள என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவு ஆனது போய் இந்த பதிவு நல்ல பதிவுகளாக வர வேண்டும். இதற்கு தான் எப்பொழுதுமே நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு அழகான கதை ஒன்று இருக்குது. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பயங்கர வறட்சி, மழையே இல்லை. அப்போ அதில் ஒரு சில எல்லாரும் அந்த கிராமத்தை விட்டு நகரத்துக்கு போயிட்டாங்க. அதில் ஒரு சில குடியானவர்கள் மட்டும் அங்கே இருந்தாங்க. அதில் ஒருத்தன் வீட்டில் பெரிய முருங்கை மரம், அந்த முருங்கை மரத்தில் நிறைய முருங்காய் காய்ச்சி தொங்கும். இவன் என்ன பண்ணுவான், இந்த முருங்கைக்காயை பறித்து கொண்டு போய் 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கடையில் கொண்டு போய் கொடுத்துருவான். கொடுத்துட்டு அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதை கிலோ கணக்கில் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தான். அப்படி நடத்திட்டு வந்த சமயத்தில் இவர் இந்த காய்கறிக்காரர் எப்போதுமே அவன் கொடுக்குற முருங்கைக்காவை அப்படியே வாங்கிக்குவார். அவனுக்கு இப்போ எவ்வளோப்பா கொண்டு வந்திருக்க அப்படின்னா 10 கிலோ 8 கிலோ 7 கிலோ அப்படின்னா அவர் ஒரு வாட்டி கூட அளந்தே பார்க்க மாட்டார். ஒவ்வொரு வாட்டியும் அப்படியே வாங்கி அதை கொடுத்துருவார். ஒரு நாள் அவன் சொல்கிறான் 10 கிலோ வாங்கி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். 10 கிலோ வாங்கி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன்னு அவர் கொடுத்த அரிசி பருப்பு வாங்கிட்டு போயிட்டான். போயிட்ட உடனே இன்னொருத்தர் 10 கிலோ முருங்கைக்காய் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முருங்கைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் எந்த கிராமத்துலேருந்து வாங்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 10 கிலோ முருங்கைக்காய் வேணும் எங்கள் கல்யாணத்துக்குன்னு சொல்லி இவன் கேட்குறாரு. அப்போ இவன் இது 10 கிலோ தான் இவன் 10 கிலோ முருங்கைக்காய் தானே இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டுன்னு இந்த 10 கிலோ முருங்கைக்காவையும் அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக எடை போட்டு பார்த்தா அது 9 கிலோ தான் இருக்குது. உடனே இவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது, மனசுக்குள்ளே பயங்கர வருத்தம் வந்துடுது. ஐயோ, நம்ம இந்த குடியானவனை நம்பி ஒரு வாட்டி கூட நம்ம இவன் சொன்னதை அளந்ததே கிடையாது. எப்போதுமே இவன் 1 கிலோ கம்மியாகவே சொல்லியிருக்கான் பாரு. இத்தனை வருஷமாக நம்ம இவன் கிட்ட ஏமாந்துட்டு அவன் கேட்டதுக்கு கரெக்டாக பொருள்களை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி இவன் குடியானவன் ரொம்ப இந்த வியாபாரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். அதே மாதிரி மறுநாள் இவன் என்ன பண்ணுறான், முருங்கைக்காவை எடுத்துக்கிட்டு வரான். முருங்கைக்காவை எடுத்துகிட்டு வந்த உடனே இவர் கேட்குறாரு, எத்தனை கிலோ முருங்கைக்காய் அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான் 9 கிலோ முருங்கைக்காய் இருக்குதுங்க அப்படின்றான். உடனே இவர் போட்டு பார்த்தா கரெக்டாக 8 கிலோ தான் இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இதை பாருடா 8 கிலோ தான் இருக்குது, நீ இதே மாதிரி தான் என்னை ஒவ்வொரு தரமும் ஏமாற்றிட்டு இருக்கிற, நீ ஒரு கிராமத்துக்காரன், என்னை ஏமாற்ற மாட்டேன்னு நினச்சி நான் இத்தனை ஆண்டுகளாக உன்னோட முருங்கைக்காவை எடை போட்டே பார்த்ததில்லை, கடைசியில் பார்த்தா நீ இப்படி என்னை ஒவ்வொரு வாட்டி ஏமாத்திருக்கிறியே அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க, என்கிட்ட எடைக்கல் கிடையாது, நீங்கள் அளந்து கொடுக்குற அரிசியை தாங்க நான் எடைக்கல்லாக வச்சுக்கிறேன். அந்த அரிசி கல்ல வச்சுட்டு அரிசி ஒரு 2 கிலோனா 2 கிலோ வச்சுட்டு இந்த பக்கம் முருங்கைக்காவை வைப்பேங்க. உங்கள் அரிசி கொடுத்த எடை தாங்க இது. அப்போ 8 10 9 கிலோனா 8 கிலோ இருக்குன்னா உங்கள் அரிசியை தாங்க நான் எடையாக வச்சுருக்கேன்னு சொல்கிறான். அப்போ ஒருவன் செய்த கெட்டது எப்படி அவனுக்கே தீமையாக வருகிறது என்றதை பார்க்கறதுக்கு இது ஒரு அருமையான கதை. அப்போ இந்த மாதிரி நம்ம நல்லது செய்ய நன்மைகளும் தீயதை செய்ய தீயவைகளும் பதிவுகளாக என்ன ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பதிவுகளை நம்ம நீக்கினோம் அப்படின்னு சொன்னாதான் நம்மளுக்கு பிறவி என்பது தொடராது. அப்போ இந்த பதிவுகளை நீக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அகத்தவம் அகத்தாய்வு, இந்த இரண்டையும் கொண்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த பழிச்செயல்களை போக்கிக்கணும். இப்படி போக்கும் பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பாவப்பதிவுகள் எல்லாம் நீங்கி நம்மளுடைய பிறவி தொடரானது அறுபடும். இப்போ இந்த மாதிரி பிறவி தொடர் அருகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மனப்பயிற்சி வேணும். இந்த மாதிரி ஒரு மனப்பயிற்சி இல்லாதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லது நடக்கும் பொழுது நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோம், அதுவே தவறுதலாகவோ இல்லை கெட்டதாகவோ ஒரு துன்பமாகவோ வந்துட்டா ஏன் தான் இறைவன் என்னை இப்படி பாடாப்படுத்துறானோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னு கேட்டால் எப்போ நம்மளுக்கு இறைவன்றதை நம்ம வேறுபடுத்தி பார்க்குறோமோ, இறைவன் கிட்ட நம்ம செய்த தவறுகள்லாம் இறைவன் மேலே பழிய போட்டுறோமோ, அப்போ நம்ம திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி நம்மளை திருத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ள ஒரு அகத்தவும் அகத்தாய்வும் கண்டிப்பான முறையில் வேணும். அப்படி இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான நல்ல பதிவுகள் தொடர்ந்து வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய பிறவி தொடர்களை அறுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷியோட வாழ்க்கை விளக்கமா பார்த்தோம் அப்படின்னா, அவர் சின்ன போதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர். வாழ்க்கையில ஒரு ஜோடு தவள கூழுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டவர். அப்போ அவருக்கு விவரம் தெரிஞ்ச உடனே அவருக்கு மனசுல தோணினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை என்பது ஏன் எப்படி உருவாயிற்று அப்படின்ற வார்த்தை தான் அவங்க என்ற கேள்விதான் முதல்ல அவருக்கு தோணுச்சு. அந்த கேள்வியிலிருந்து அப்படியே விரிவடைஞ்சு உயிர் என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, நாம் இறந்தா என்னாமோ, இறந்ததுக்கு இறக்கும் போது உயிர் எங்க போகுது, இருக்கும் போது உயிர் எப்படி செயல்படுது போன்ற பல வினாக்கள் அவரிடம் எழுந்து வந்ததுன்னு தான் நம்மளுக்கு கிடைச்ச அத்தனை தத்துவங்களும். அப்போ அவருக்கு வறுமை ஏன் ஏற்பட்ட உடனே அவருக்கு வறுமையே உலகத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு பார்த்து ஒரு அருமையான புத்தகம் எழுதினாரு. அந்த புத்தகத்துக்கு பெயர் உலக சமாதானம் என்பது. இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்குறாரு, இந்த மாதிரி உலக சமாதானம் வரணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் அமைதி வரணும், சந்தோஷம் வரணும். அப்படி அமைதி சந்தோஷம் வரணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தன்கிட்டையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படணும். அப்படி ஏற்பட்டால்தான் அவன்கிட்ட நல்ல பதிவுகள் ஏற்படும் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி அருமையாக வாழ்ந்து தத்துவமாக வாழ்ந்த அவர் தன்னுடைய சொந்த உறவினர் பெண் லோகம்பால ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள குழந்தையே குழந்தை பிறக்கலன்னு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல குழந்தை பிறக்கலன்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயம், மலடின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அந்த மாதிரி சமுதாயத்தினால அவங்க ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் அவங்க முடிவே பண்ணிடுறாங்க, நீங்க மறு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னா நான் என்ன மாய்ச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப வற்புறுத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணியும் அவருக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. அப்ப குழந்தை பிறக்கலன்னு அவர் யோசிச்சாரு, ஏன் குழந்தை பிறக்கல தனக்கு அப்படின்னு. அப்ப எப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையற்ற பதிவுகள் எல்லாம் நீங்கி விடுகின்றனவோ அப்பொழுது பிறப்பு என்பது தன்னாலேயே அறுக்கப்படுகிறது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னைக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அது வேற. ஏன்னு கேட்டா அது நம்மளுடைய கலங்கங்களினால ஏற்படக்கூடியது. அப்புறம் அவங்க போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு அப்புறமா குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தையிலையும் அந்த வித்துலயும் என்ன இருக்கும், அவர்கள் சிறுடைய கர்ம வினைகள் பதுங்கியே இருக்கும். அவங்க எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டாலும் அந்த கர்ம வினைகள் தொடர்ந்து பிறவியை நீடிக்கத்தான் செய்யும். அப்ப பிறவி அறுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எடுத்தோடனே நம்ம இந்த அகத்தாய்வு செய்ய 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 நல்ல எண்ணங்களே உருவாகிவிடும். எண்ணங்கள் தோன்றுவது கண்ட எண்ணங்கள்லாம் வராம தேவைக்கு மட்டும்தான் எண்ணம்ன்ற அளவுக்கு நம்ம நல்ல டியூன் ஆயிடுவோம். அந்த மாதிரி நல்லா நம்ம டியூன் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய விந்துநாதம் என்கின்ற எக்டோபிளாசத்துல என்ன பதியும், நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் பதியும். அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் பதிந்த அந்த வித்திலிருந்து வருகின்ற குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அடேங்கப்பா, கருவிலே திருவுடைய குழந்தைகள். இதுவே வேதாத்ரி மகரிஷிக்கு குழந்தை பிறந்துடுச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை எப்படி இருந்திருக்கும், ஒரு தெய்வீக குழந்தையா இருந்திருக்கும் இல்லையா. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு தெய்வீக குழந்தைகள் நம்மளுக்கு பிறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மனப்பயிற்சி கண்டிப்பான முறையில வேணும். இந்த மாதிரி பால் உறவுல தான் குழந்தைங்க வருதுன்றதுக்காகத்தான், பிறவிகள் தொடர்கிறது என்பதற்காகத்தான் அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, நீங்க ஆன்மீகத்துக்கு வரணும்னா பிரம்மச்சரியம் முக்கியம், நீ விடு, இல்லறத்தை விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு அந்த அவசியம் கிடையவே கிடையாது. நம்ம இல்லறத்துல இருந்து கொண்டும் நம்ம ஆன்மீகத்தை தேடலாம். அப்ப நம்ம ஆன்மீகத்துல தேடணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள என்ன வேணும், எப்பொழுதுமே எதுலையுமே ஒரு கட்டுப்பாடு, அளவு முறை என்பது வேண்டும். அப்ப இந்த பால் உறவு தான் பிறவி தொடருக்கு காரணமாக இருந்தாலும் இந்த பால் உறவு தேவைக்குத்தான் என்ற அளவில் நாம எடுத்துக்கொள்ளும் பொழுதும் செயல்
கட்டுப்படுத்தி கொள்ளும் பொழுதும் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய உடல்ல சக்தி மீறி நல்ல ஒரு கட்டான உடம்பு எப்போ வரும்னு கேட்டா, எப்போ விந்துநாத கழிவு அடிக்கடி ஏற்படாமல் தேவைக்கு மட்டும் ஏற்படுகிறதோ அப்போதுதான். எப்பொழுது நீ அகத்தவம் செய்து அகத்தாய்வு செய்கிறாயோ அப்பொழுது என்ன ஆகும், உன்கிட்ட இருந்து வரக்கூடிய எல்லா எண்ணங்களுமே அன்பும் கருணையும் நிறைந்ததாக இருக்கும். எந்த ஒருத்தனுக்கும் துன்பம் செய்யாமலோ, துன்பம் செய்யறவங்களுக்கு எப்படியெல்லாம் என்னால உதவி செய்ய முடியும், எனக்கு இருக்கிற பொருளை வச்சு எவ்வளவு செய்ய முடியும், எனக்கு இருக்க உழைப்பால எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற இந்த அன்பும் கருணையும் நம்ம கிட்ட என்னாகும், தானாகவே மலர ஆரம்பிச்சிடும். இப்படி தானாகவே வளருகின்ற அன்பும் கருணையும் தான் அறநெறி வாழ்க்கைன்னு சொல்றோம். இந்த அறநெறி வாழ்க்கையில நம்மளுக்கு அன்பும் கருணையும் தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்படி வாழ்ந்த ஒருவனுடைய கருவிலிருந்து உருவாகின்ற குழந்தை நிச்சயமாக என்ன செய்யும், வீட்டிற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் பயனுள்ள ஒரு குழந்தையாக நிச்சயமாக மலரும். அப்ப இப்படியெல்லாம் செய்யறதுனால தான் நம்மளுடைய பிறவி தொடர் நீளாமல் முடிவு பெறும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் நம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு செய்து தருவித்து கொடுத்த இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்தோமே ஆனால் பிறவி என்ற கடலை நாம் எளிதாக நீந்தி விடலாம். இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்கிறார். எவன் ஒருவன் பிறவி கடலை நீந்துவான் என்றால், எந்த ஒருவன் துன்பம் இன்பம் என்று எதுவுமே இல்லாத அந்த இறைவனுடைய மலரடியை தொழுகிறானோ அவன்தான் என்னாவான், பிறவி கடலை நீந்துவான் என்று சொல்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம், பிறவி கடலை நீந்த வேண்டும் என்றால் நாம் நல்லவைகளையே செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதுல நம்மளை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி உருவானோம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோமானால், நான் யார் என்பதை தெரிந்து கொண்டோமே ஆனால் நம்மளுடைய பிறவியானது நிச்சயமான முறையில் தொடராமல் அறுக்கப்படுகிறது. இந்த மாதிரி தான் ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பூமியில வாழ்ந்திருக்கிறன்னா நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷியினுடைய கருத்துக்களை நம்ம பின்பற்றி வாழ்ந்தோமையானால் நம்ம நிச்சயமான முறையில பிறவியை தொடராமல் நம்ம வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவுள்ளதாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். இதைத்தான் ஐயப்படாது அகத்து அது உணர்வானை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்கிறார் வள்ளுவர். எவன் ஒருவன் தன்னை பற்றி சிறிது கூட ஐயமின்றி தெரிந்து கொள்கிறானோ அவன் வானுலகில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கே ஒப்பாக கருதப்படுவான் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்ட ஒருவனுடைய வித்துக்களில் இருந்து வரும் ஒரு கரு, அப்படிப்பட்ட ஒன்று கருவாக வரவே வராது. மீறி அது கருவாக வந்தாலும் அது நிச்சயமான முறையில் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உலகத்திற்கும் நன்மையுள்ள குழந்தையாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் நம் வேதாத்திரி மகரிஷி பிறந்ததும் அப்படித்தான். புரியுதுங்களா? ஒரு நல்ல தாய் தந்தையருடைய எண்ணத்தினால உருவான ஒரு அருமையான குழந்தை அவர். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் உடைய வித்திலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக வாழ்வார்கள், வளர்வார்கள் என்பதை கூறி இவர்களையே கருவிலே திருவுடையவர்கள் என்று கூறுகிறோம். பிறவி தொடர் என்றால் என்ன என்பதும், அதை எப்படி தொடர்கிறது என்பதையும், அதை எப்படி அறுப்பது என்பது என்ற இந்த ஒரு அருமையான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த இறைநிலைக்கும் அருட்ஜோதி தொலைக்காட்சி நிலையத்திற்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பு நித்யா. வாழ்க வளமுடன்.